ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் வந்துட்டு பயங்கரமாக அதிரடியாக வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்தாப்புல சூப்பரான ஒரு சாங் போட்டாங்க. நான் யார், சரியான சாங்கு. ஸோ உள்ளே வந்தவொடனே எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம கானவனத்தில் போய் கட்டிப்பிடிச்சி தூக்கிட்டாப்புல. தூக்கல, அவர் போய் வந்துட்டு குழந்த மாதிரி உட்காந்துக்கிட்டாப்புல. நல்லா சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் இருந்தார். செம்ம காண்டில் இருக்கிற போல இருக்குது பிரவீன் வந்துட்டு. வாட்டர்மெலன் மேலேயும் வியன்னா மேலே இருக்கிறது கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டார் மேலே பயங்கர காண்டில் இருக்கார் போல இருக்குது. அதை வந்து ஒரு வார்த்தை பேசும்போது நம்மளுக்கு தெரியுது. பயங்கரமாக வந்து அப்பப்போ கலாச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க வந்துட்டு, பிரவீன் நீ போனதுக்கப்புறம் அந்த கிளாப்பை நாங்கள் விடவே இல்லை அப்படின்னா, இவர் வந்துட்டு அந்த கிளாப் சொன்னதே நான் தான், இன்னும் அவனை சொல்லிடுறா அப்படின்ற மாதிரி சொன்னது. நீ எல்லாம் பேசவே கூடாதுன்னு அவர் கலாய்க்கிறாரு. அப்படியே அந்த பக்கம் போச்சு. திரும்ப உள்ளே போனாங்க. உள்ளே போனால் வந்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன டைலாக் விட்டார்னா, உன்னை செய்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்குன்றாரு. அதுக்கப்புறம் தேராமேரா இல்லைங்கடா, அந்த கேடுகிட்டு போன வாட்டர்மெலன் எங்கடா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த வெசல் வாஷிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவர் அம்மன் படத்தில் வர ஜெண்டா மாதிரி இருக்குது, நீலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு செம்மையாக அடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம பிரவீன் ராஜ் வெளியே போகிறதுக்கு முன்னாடி செம்மையாக வந்து சம்பவம் நடந்திருக்கும். சண்டைலாம் போட்டிருப்பாங்கல்ல, அது அப்படியே கண்டினியூ ஆகுதானு தெரில. வெளியே போய் ஒரு வாட்டர்மெலன் ஏதாவது பேசினாரா இவரை பற்றி தெரில. ஆனால் ஏதோ சொல்கிறார், வெளியே வந்து செம்ம சம்பவம் ஆச்சு, எனக்கு காதில் வந்துச்சு, நிறைய ஃபோன் கால்லாம் வந்தது, உள்ளே வந்தவொடனே இந்த மூஞ்சில் தான் முழிச்சா அப்படின்றார். உள்ளே வரும்போதே வாட்டர்மெலன் நின்றுருக்கார் போல இருக்குது. அவன் மூஞ்சில் தான் முழித்தேன், நல்ல வேலை ஐயா மூஞ்சில் முழிச்சது இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நைட்டில் போகிற பூரா கர்ப்ப மூஞ்சில் எடுத்து வச்சுக்கோங்க, இன்றைக்கி நைட்டு வந்து வாட்டர்மெலனுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணுறோம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வியானாக்கு ஒன்று சொல்கிறார், என்னென்னா உள்ளே எல்லாருமே வந்துட்டு எல்லா ஃபேமிலியும் விட்டுட்டு உள்ளே தான் வந்திருக்காங்க. வந்தவொடனே அப்படியே மோட்டிவேட் பண்ணாமல் ஒரு மாதிரி இப்படின்னு இது பேசுகிறேன், என்ன அர்த்தம், எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அதேன்னு சொல்லிட்டு அவங்க கை கொடுக்க வந்திருப்பாங்களான்னு தெரியல. இவர் கை கொடுக்காம மறுத்துட்டார் போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு வேளை வந்து இப்போ சாண்ட்ரா வந்து அவங்க தாக்குற விஷயங்கள் வந்து சுத்தமாக பிடிக்கல போல இருக்குது. அதை வந்து அங்கே வந்து பண்ணிகிட்ருக்காரு. என்ன நடக்க போது தெரியல. இன்றைக்கி செம்ம சம்பவம் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா புதுசாக சம்பவம் வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், இப்போ உள்ளே இருக்கிற 6 கண்டஸ்டன்ஸை விட பிரவீன் ராஜ், வியானாலாம் ஆனால் அவங்களோட கேம் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக எண்டில் முடியும் போது கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் முன்னாடி இருந்த வியானாலாம் இருந்திருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி பிரவீன் ராஜ்லாம் வந்து வீட்டில் லிட்டரலாக இருக்கணும்னு நினச்சார். அப்போ தான் வந்து ஆரம்பித்தார் அவரோட கேம். அதெல்லாம் ரொம்ப கொடுமை. கமருதீன் நிறைய இடங்கள் அவரோட பேரையும் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஏன்னா அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.